வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. திருவிழா கடையில பொரியெல்லாம் வாங்கியாச்சு, ஸ்நாக்ஸ். சூரியன் பல்ல காட்டின்னு அடிக்குது. இப்பதான் கோலம் போட வந்துக்கிறார் ஒருத்தர். பிளேட்டை அடிக்க வைக்கிற மாதிரி இருக்கா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. சோ இங்கேயுமே ஒரு மொத்தம் 3 ட்ரே இருக்கு. ஓபன் பண்ணி பாக்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. நானே இன்னும் பாக்கல. கழுத்துல இருக்க டிசைன், நெக் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையனூருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். இன்னைக்கு தேர் திருவிழா. அது மட்டும் இல்ல, எங்க குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா மலையனூர் சாமி தான். நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கைலாம் வச்சு சாமி படிச்சுட்டு வந்தோம், பொங்கல் வச்சு. ஆமா, வீடு கிரகப்பிரவேசம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா போகணும் நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா தேர் அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு போயிட்டு மலையனூர் தேர் திருவிழாவை பாத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்கு போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல Dress போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. சாரில தான் பார்த்தேன். இருந்தாலும் அங்க ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும், சாரி கம்ஃபர்டபுளா இருக்காது. சோ அதனால ரெட் வந்து கோயிலுக்கு போக நல்லா இருக்கும், நல்லா மங்களகரமா இருக்கும் இல்லையா, அதனால ரெட் கலர். இதுல வந்து கை ஸ்டிச் பண்ணல, கை போய் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கேன், கோயிலுக்கு கிளம்பலாம். ஓகே, Dress வந்து பாத்தீங்கன்னா கையில ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாவோட அவுட்ஃபிட்டா? அவுட்ஃபிட் ஓம் சக்தி கோயிலுக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போறோம். நம்ம ரெட் எல்லாமே ஓகே தான் இல்ல? கோயிலுக்கு தானே போறோம், அதனால ரெட். எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே இந்த மெரூன், இந்த ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கலரா எடுத்து கொடுக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முக்கியமா இந்த கழுத்துல இருக்க டிசைன், நெக் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா கொடுத்துருக்காங்க, உடம்பு ஃபுல்லா பிளைனாவும் இந்த டிசைனா கொடுத்துருந்தாங்களா, நல்லா இருந்தது. அதனால இது வந்து எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு சங்கீதா. மூணுமே ஒரே கலர் தான், கான்ட்ராஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஃபியூச்சர்ல வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஷாலையும் பேண்ட்டையும் மாத்திக்கலாம். ஆமா, சாண்டல் கோல்டு கலர் வந்து பாத்தீங்கன்னா போட்டா நல்லா இருக்கும். ஷிம்மர் பேண்ட் இருக்குல்ல, அதை போட்டு கோல்டு ஷாலை போட்டா சூப்பரா இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படி? சூப்பர் Dress எடுத்து கொடுத்தது நானு. பேபியோட செலக்ஷன் தான் எப்பவுமே சூப்பரா இருக்கும். நல்ல அதுமாதிரி தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன். ஜெஷிதா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சிருக்கா. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் போட்டு ரெடி பண்ணிடலாம். போலாமா? போலாம். கோயிலுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. காருமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நாங்க காலையில போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனா காலையில போனா கிரௌடா இருக்கும்ல, அதனால ஈவினிங் கிளம்பி இருக்கோம். இப்ப நிறைய எல்லாரும் பாத்துட்டு ரிட்டர்ன் கிளம்புவாங்க. ஒரு சில பேர்லாம் அங்க போய் கொல்லியில தான் ஃபுல்லா சாமி படிப்பாங்க. சாமி படிச்சு சாப்பிட்டு ரிட்டர்னே வருவாங்க. நம்ம இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா போறோம், ஃப்ரீயா போய் சாமி பாத்துட்டு வரலாம். ஓகே ஓகே, சரி வா போலாம். என்னம்மா ஜெஷிதா, கோயிலுக்கு போறியா? கோயிலுக்கு கோயிலுக்கு போறாரா? கார்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம். பேபி எங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துறாரு. ஜெஷிதா என் கூட வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ணிக்கிட்டே வரா விளையாடி. அவருக்கு ஜாலியா இருக்கு, படுத்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு ஃப்ரீயா இருக்கு, காலை நீட்டி போட்டு படுத்துக்கிறாரு. ஜாலியா கார்ல தான் ஜாலியா என்ஜாய் பண்ணி வருவா ஜெஷிதா எப்பவுமே. அதனால ஜாலியா வரா. வந்தாச்சு, எங்க வந்திருக்கோம் பேபி? மலைலாம் தெரியுது. ஆமா, செஞ்சுக்கு வந்தாச்சு. மலை 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 பாரு, மலை பாரு. மலை பாரு, மலை. என்னம்மா? மலை. நம்ம மலையனூருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இங்க அக்னிகுளம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல காரை விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு வந்து போறோம். தேர்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு தேரை பார்த்துட்டு ஓகே. ஆமா, தேர் வடை இழுத்துருப்பாங்க, போய் பார்த்துட்டு வரலாம். கார் பார்க்கிங்ல சரியா ஒரு குஷி ஆயிடுச்சுப்பா. அந்த மேல சத்தம் கிரவுட் எல்லாம் பார்த்த உடனே ஜாலியா ஆயிடுச்சு. ஆமா, நம்ம வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டே இருந்து கரெக்டா தேர் அன்னைக்கே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? போலாம். நாம் பேசும் காணிக்கை அம்பலத்து சென்று சேருமாறு காணிக்கையாக செலுத்துவது நமது கட்டாயமாகும். எனவே முட்டையடித்து வந்துள்ள பக்தர்கள் திருக்கோயில் மூலம் அமைக்கப்பட்டுள்ள முடிவான எல்லாரும் தேர் ஃபுல்லா பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் பார்க்க போறோம். நல்ல கிரவுடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. தேர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த கூட கூட்டம் இல்ல, அங்க வர வேண்டியதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரவுட். ஏன்னா பார்த்துட்டு எல்லாம் ரிட்டர்ன் போறாங்கல்ல. ஆமா, வரவே முடியல உள்ள. இப்போ பரவாயில்ல, நம்ம தேர் கிட்ட வந்தாச்சு. போய் வடை முடிச்சிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலாம். நானும் ஜெஷிதாவும் தேர் பார்க்க போறோம்.
கிட்ட வந்துட்டோம் நாங்க. மல்லலாம் விட்டாங்கப்பா, காசுலாம் எடுத்தாரு. மல்லாட்டெல்லாம் கொண்டு வர்றாங்க. நான் பாட்டு கச்சேரிலாம் பார்த்துட்டு தான் போறோமா? ஆமா, மணி ஆயிடுச்சுல்ல, பாட்டு கச்சேரி ஆரம்பிக்க போறாங்க, பார்த்துட்டு போக வேண்டியதான். பாட்டு கச்சேரிக்கு பாருங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்காங்க. மேல பலூன் பறக்குதான், அதை பார்த்து சொல்றாரு அவரு. இங்க சாமி டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தேரை ஓவர்டேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு முன்பக்கமா போறோம். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கிட்ட போக முடியல, பார்த்தாச்சு. பேபி உள்ள கியூ போறா, எவ்வளவு பேரு கிரவுட். இப்போ நம்ம கியூல நின்னா நாளைக்கு காலைல தான் சாமி. அதேதான் நினைக்கிறேன், செம்ம கிரவுட் இருக்கு. பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூழ் குடிச்சிட்டு இருக்கேன். தேர் வந்து அந்த சைடு வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் தேர் இப்போ நிறுத்துவாங்க. அதனால முன்னாடி வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படியே சுத்தி வந்து இங்க நின்றுட்டு இருக்கோம் தேர் பார்க்கறதுக்காக. அந்த சைடு வந்துட்டே இருக்கு. கிட்ட பக்கமா வந்தோமா, ரொம்ப கிரௌடா இருந்தது. நம்மளால கிட்ட போக முடியல. நிறுத்தினா வந்து பாத்தீங்கன்னா கிட்ட போய் சாமி பார்த்துட்டு வடை தொட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்து பாத்தீங்கன்னா முன் பக்கமா வந்து நின்னாச்சு. நம்ம பாப்போம். என்ன செய்யுதா? திருவிழா கடையில பொரியெல்லாம் வாங்கி வச்சு ஸ்நாக்ஸ். பாப்பாக்கு பலூன் வாங்கிட்டோம், அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டே வரோம். சரி, ஓகே. ரொம்ப தூரம் இருக்குல்ல காரு, நடந்து போகணும். நடந்து போறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே போகலான்னு சாப்பிட்டுட்டே வரோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் ஃபுல்லா பார்த்தாச்சு. சாமி பார்த்துட்டு தேர்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரவே நம்ம எப்பயுமே முட்டை மிட்டாய் வாங்க இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு முட்டை மிட்டாய் வாங்கிட்டு சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. ஆமாம், சீக்கிரமாக கிளம்புன மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு அதுக்குள்ள 9 ஆயிடுச்சு. அவ்வளோதான். டிராஃபிக் எவ்வளோ தூரம் டிராஃபிக் தெரியுமா? ரொம்ப நேரம் நவுத்திக்கினே வந்தோம். மலையனூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேர் திருவிழாவை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போகும்போது தேர் முடிஞ்சு நிக்கும்னு நினைச்சோம். ஆனா நாங்க போகும்போதே தேர் வடம் பிடிச்சிட்டு வந்தாங்க. அதை போய் பார்த்துட்டு தேர் வடமும் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வடம் பிடிச்சிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இந்த வருஷம் போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம். சடனா வந்து பாத்தீங்கன்னா பிளான் இன்னைக்கு காலையில தான் பிளான் பண்ணோமே, இன்னைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அம்மா அப்புறம் சித்தி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்திருந்தோம். இந்த தடவை நாங்க சடனா பிளான் பண்ணி அப்படியே போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேல போயிடுச்சா? ஹீலியம் பலூன் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்ல ஜெஷிதாக்காக வாங்கினது விட்டாரு, பறக்க விட்டாரு, போய் பால் சீலிங்ல ஒட்டிச்சு. ஆமா, ஐயா பலூன் அங்க விட்டுட்டு இவரு ஐயா ஐயா போய் ஐயா நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா வெடிச்சிடும் பலூன். அங்க வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. கார்ல வரும்போதே இதெல்லாம் ஓபன் பண்ணி சாப்பிட்டாச்சு. சோன் பப்படி அப்புறம் பொரி உருண்டையும் சாப்பிட்டு வந்துட்டேன். சும்மா வந்து போயிட்டு வந்தேன் திருவிழாக்கு. ஏதாவது வாங்கிட்டு வந்தோமேனு வாங்கிட்டு வந்தேன். வேற எதுவும் வாங்கிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். அல்வா, வீட்டு கடை அல்வா, அவ்வளவுதான். சாப்பிடுமா, நீ சாப்பிடுமா. ஜெஷிதா ஒன்னும் பாக்கல, தூங்கிட்டாரு. அப்போ ஆமா, அவர் தெரிஞ்சதுன்னா விட்டு வெளுத்து எடுப்பாரு. என்னமா அது? என்னமா அது ஜெஷிதா? என்னமா அது? என்னமா அது? பிரிச்சு தரணுமா? எப்படிமா பிரிக்கணும்? அவருக்கு எல்லாம் தெரியும்.
இது என்ன பேருமா? என்னம்மா இது? முட்டை மிட்டாய் சொல்லுவோம். முட்டை மிட்டாய் சொல்ல. முட்டை மிட்டாய்னா ஜெயஸ்ரீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, முட்டை மிட்டாய் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். சரி, இதுக்கப்புறம் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு தரணும் பாப்பாக்கு. டைம் இல்லை செய்யறதுக்குலாம். எப்போ போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா முட்டை மிட்டாய் வாங்கி வந்துடுவோம். எப்போ போனாலுமே முட்டை மிட்டாய் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவோம். நல்லா சூப்பரா செம்ம டேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸியா. ஜெயஸ்ரீதா தான் ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்ற ஆளு. எனக்கு கொடுக்கவே மாட்டா, வாங்கிட்டு வந்து ஜெயஸ்ரீதா ஒரு ஆளே சாப்பிடுவாரு. அப்பாவுக்கு ஒரு வாய் கூடாமா ஜெயஸ்ரீதா? கொஞ்சம் கொடுத்துட்டு வாமா. அப்பாவுக்கு ஒரு வாய் கொடுமா. கொஞ்சமா கொஞ்சமா எடுமா. அப்பாக்குடி. சூப்பரா இருக்குதுமா. கொஞ்சமா எடுத்து சாப்பிடுமா. கொஞ்சமா கொஞ்சமா எடுத்து சாப்பிடு சார். எடுத்து சாப்பிடு, எடுத்து சாப்பிடு. ஓட்டு அம்மா ஊட்டி விட்டாங்க. அம்மாட்ட கொடு, அம்மா கூட்டி கொடுப்பாங்க. நைட்டு 10 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் முட்டை மிட்டாய் சாப்பிட்டுக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு சூப்பரா சாமிலாம் பார்த்துட்டு வந்தாச்சு. யாரெல்லாம் தேருக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தூங்க போகிறோம். முட்டை மிட்டாய் சாப்பிட்டு பார்த்துட்டோம். காலையில் எழுந்துச்சு மார்னிங் ரொட்டீன் அப்படியே சேர்த்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். சூரியன் பல்ல காட்டிக்கின்னு அடிக்குது. இப்போதான் கோலம் போட வந்துக்கிறார் ஒருத்தர். லேட்டாக தூங்குவாங்க. சூரியன் இங்க தெரியல, பக்கத்துல தெரியுது பாரு. வெயில் எவ்வளவு சுருன்னு அடிக்குதுன்னு. வண்டி விட்டு விட்டு இங்க பாருங்க, வாசல்ல புழுதி அடிச்சிட்டாரு. தண்ணி டெய்லி தெளிச்சேன்னா அமிங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா இன்னைக்கு போட்டிருக்க கோலம் பாருங்க. இன்னைக்கு சிம்பிளா போட்டேன், வேற எதுவும் கலர் கொடுக்கல, டெக்கரேஷன் பண்ணல, பெரிய கோலம் போடல. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால சிம்பிளா இது போதும். நாளைக்கு வந்து நல்ல கோலமா போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டீ போடலாம். சரி, கிளம்பு. கோலெல்லாம் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீதா தூங்கிட்டு இருக்கா. சரி, அவள் ஏஞ்சிடுறதுக்கு முன்னாடி பால்லாம் சுட வச்சு அவளுக்கு கொடுக்கலாம். அவளுக்கு முன்னாடி நம்ம டீ குடிச்சணும். இல்லைன்னா அம்மா டீ டீ வேணும்னு கேட்பா. சார், அதனால பால் வந்து காய்ச்சி கொடுக்கலாம். பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர்ல போட்டிருக்கேன். பாத்திரம் டிஷ் வாஷர்ல போட்டிருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நைட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு டிஷ் வாஷர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. நானே இன்னும் பார்க்கல கண்ணால எப்படி ஒழுங்கா வாஷ் பண்ணிருக்குமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். சோ சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஓபன் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். சங்கீதாவோட டிஷ் வாஷர் உள்ளேதான் இருக்கு போலயே. வாங்க வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் வாஷ் பண்ணிருக்கு. ஆமா, நல்ல பளபளன்னு தான் இருக்கு. பால் பாத்திரத்தை திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பால் பாத்திரத்தை திருப்பி நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு. பாத்திரம் எல்லாம் நல்ல பளபளன்னு சூப்பரா தான் வலிக்குது. பரவாயில்ல. டிஷ் வாஷர் அப்ப வேலை செஞ்சிருக்கு. ஆமா, இதெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்கா இருந்தது. இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு வச்சிருந்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் விலைக்கு இருக்கு. இன்னும் எங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியல. இதுதான் டெமோ பாக்குறதுக்காக வர சொல்லியிருந்தோம். வந்தாங்க, வந்துட்டு அப்படியே டெமோ பார்த்துட்டு அவங்க இது சொன்னாங்களா, ஆட்டோ வந்து கொடுத்துட்டு நைட்டு போட்டோம். ஒரு 3 ஹவர் 4 ஹவர் இது வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருந்து போட்டுட்டு தூங்கியாச்சு. சரி, காலையில எழுந்து நம்ம பார்த்தா எல்லாமே வாஷ் ஆயிருக்கு. ஆமா, நான் இது ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது நல்லா இருக்கான்ட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீட்பேக்லாம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ஃபர்ஸ்ட் அடிக்க வைக்கவே தெரியலங்க. பாருங்க, 4 பாத்திரம் தான் வச்சிருக்கேனே. சரி, நிறைய பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல அடிக்க வைக்கலாம். 3 ட்ரே வந்து இருக்கு. பிளேட்டை அடிக்க வைக்கிற மாதிரி இருக்கா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. ஸோ இங்கேயுமே இன்னொரு 3 ட்ரே இருக்கு. ஆமா, இது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீட்பேக்கோட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பால் வந்து சுட வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஷாக் ஆயிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால் பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் சரியா கழுவவே இல்லை, அப்படியே உள்ள இருக்கு. பால் பாத்திரம் கழுவவே இல்லை. பால் பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் வைக்கணும். இது வந்து நல்லா இப்ப இந்த பால் பாத்திரம்லாம் இப்படி கவுத்து அது தண்ணி வந்து இப்படி ஃபோர்ஸா போகலையா, அது மாதிரி அடுக்கணும். நான் இப்படி ஏதாவது சைட்ல எல்லாம் அடுக்கி வச்சுட்டுனா அந்த ஒழுங்கா கழுவாது. ஆமா, கழுவ மாட்டேங்குது. அடுக்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அதான் அவங்க சொன்னாங்க, எப்படி எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா ப்ராப்பரா அடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிளீனிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்திரமும் நிறைய வைக்கலாம். நம்ம அப்படியே வந்து போட்டுட்டுனா ஒழுங்கா கிளீன் ஆகுது. எல்லா பாத்திரப்படி கவுத்து தான் வைக்கணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் கவுத்து தான் வச்சேன். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆகிடுச்சு. அங்கங்க லைட்டா இருக்கு.
ரொம்ப ஹார்டா இருந்தது, ஊற வைக்காம அப்படியே போட்டுட்டேன். அதான் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி அலசி வைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சோப்பு போட்டு ஒரு தேய்ச்சிட்டு வைக்க சொல்றாங்க. சோப்பு போட்டு தேய்க்கணும், நானே தேய்ச்சிருவேன். அப்புறம் எதுக்கு இது வாங்கி வச்சிருக்கேன்? இல்ல டெமோ வந்தவர் அதான் சொன்னாரு, ரொம்ப ஹார்டா காஞ்சு போய் இருக்கிறதெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அப்படியே தான் அவ்வளோ வர கிளீன் பண்ணாது. அது கொஞ்சம் லைட்டா வைப் பண்ணிட்டு வைக்கணும். ஆக்சுவலா இதுல கிளீன் பண்ணா கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்கா இருக்கும். அதுக்காக தான் டிஷ் வாஷர். நல்லா ஸ்ட்ரீமர்லாம் வருது இல்லையா? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வீட்ல டிஷ் வாஷர் போட்டு ஒரு தடவை கழுவியாச்சு, இப்போ அதை கையால ஒரு தடவை கழுவு போறாரு. அதானே செய்யுதா? ஆமா. சரி, பெரிய பாத்திரம் எல்லாமே போட்டுருந்தேன் டிஷ் வாஷர்ல. சூப்பரா விலைக்கு வந்துருச்சுங்க. இப்ப சாப்பாடு பாத்திரம் நல்லா விலைக்கிடுச்சு. இதுவுமே நல்லா அழகா கிளீன் ஆயிடுச்சுங்க பாரு. சோ ஃபுல்லா இந்த சைடு இந்த பக்கம் தண்ணி படாத இடம் மட்டும் லைட்டா வந்து இருக்கு. அதான் தண்ணி படுற மாதிரி ப்ராப்பரா கவுத்து வைக்கணும். அது சரி, நம்ம வந்து ஃபுல்லா கத்துக்கிறேன். இப்ப கத்துக்கல, இன்னும் நல்லா எப்படி பாத்திரம்லாம் வச்சு விளக்கணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வந்து பால் வந்து கொதிக்க வச்சுட்டேன், பாத்திரத்தெல்லாம் இங்க அடுக்கி வச்சுட்டேன். தட்டுலாம் விளக்கணும் இல்லையா, எல்லாத்தையும் அடிக்கி உள்ள தள்ளி விட்டுருவோம். வேண்டியதான். ஆமா, டிஷ் வாஷர்ல போட்டா என்னன்னா நல்லா காஞ்சி ட்ரையாவே வந்துடும் நமக்கு. அதை அப்படியே எடுத்து நம்ம கபோர்ட்ல வச்சுக்க வேண்டியதான். நம்ம கையில விளக்குனா காய வச்சுட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வைக்கணும். ஸோ இது 2 வேலை பிரச்சனை கிடையாது. ஆமா. காஃபி போட போறேன் பேபி. காஃபியா? ஆமா, இவங்க 2 பேரும் குடிச்சிட்டாங்க. நான் பேசாம ஜூஸ் குடிக்கலாமான்னு தோணுது. டெய்லி காலையில ஜூஸா? ஆமா. சரி, கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இந்த கேரட் ஜூஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கு. தின்னலாம். சரி. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. பெயிண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருக்கு. ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்குல்ல இந்த கம்பி, ஜன்னல், வுட் ஒர்க் எல்லாத்துக்கும் பெயிண்ட் செகண்ட் கோட் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சமையல் வேலை பார்க்கணும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் தேர் திருவிழாக்கெல்லாம் வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.